வணக்கம். தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தரணி. வஞ்சி மாநகரம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு வரலாற்று நாவல். பகுதி 6. நள்ளிரவில் நிகழ்ந்தது என்ன? வாங்க பார்க்கலாம். கொடுங்கலூர் படைக்கோட்டத்து பக்கத்தில் இருக்கிற பொன்வானியாட்சி கிளை கால்வாயிலிருந்து நள்ளிரவு வேளையில அந்த படகு புறப்படுது. படகுல கொடுங்கலூர் குமரன் நம்பியும் அவனுக்கு அந்தரங்கமானவர்களாகிய படைக்கோட்டத்து வீரர்கள் 3 பேரும் இருந்தாங்க. அமைச்சர் அழும்பல்வேலின் ஊழியர்களான வலியனும் பூழியனும் படைக்கோட்டத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமலே குமரன் புறப்படுகிறான். முகதுவாரத்தை நெருங்கும் வரை அந்த கால்வாயின் இருபுறமும் அடர்ந்த சோலைகள் இருந்ததுனால இயல்பாகவே இருண்டிருந்த அந்த சூழல் இந்த சோலைகள் மேலுமே இருளாக்கி இருந்தன. எனவே யாருக்கும் தெரியாம செல்வதற்கு அந்த சூழ்நிலை மிகவும் துணை புரிந்தது. நடுக்கடலுக்குள் அவங்களுடைய படகு சென்ற போது அலைகளோ ரொம்பவும் அதிகமா இருந்தது. கடலில் கடம்பர்களும் ஆந்தை கண்ணனும் அவங்களுடைய மரக்கலங்களை நிறுத்தியிருந்த இடமோ மிக தொலைவில் இருந்ததாக தெரிந்தது. கடலில் அந்த பகுதியின் அருகே ஒரு சிறு தீவும் அமைந்திருந்தது. படகில் போய் கொண்டிருக்கும் போதே என்ன செய்வது என்பதை பற்றி குமரன் நம்பி திட்டமிட தொடங்கிவிட்டான். அவன் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் சிந்திக்க தொடங்குகிறான் என்பதை அறிந்த அவங்களுடைய நண்பர்கள் ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த அகாலத்தில் ஆந்தைக்கண்ணன் உட்பட எல்லா கொள்ளைக்காரர்களுமே அவங்க மரக்கலங்கள் தான் இருப்பார்களா அல்லது கலங்களில் இருந்து இறங்கி தீவில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பார்களா? அப்படி அவங்க தீவுல இருந்தா நாம களங்கள் நுழையலாம், அப்படி அவங்க களங்கள் இருந்தால் நாம தீவுல நுழையலாம் சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இவர்கள் சிறைப்பிடித்து வந்த ரத்தின வணிகளின் மகள் எங்கே தங்க வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினான் அவன். மெல்ல மெல்ல அவங்களுடைய படகு கொள்ளை மரக்கலங்கள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பகுதியை நெருங்குது. தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு பகுதியில் இறங்கி சுற்றுச்சூழல்கள் அறிந்த பின் மேலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதென்று ஒரு முடிவு செய்யறான் குமரன். அவங்களுடைய படகு தீவுக்கு பக்கத்துல ஒதுங்கிய போது தீவு ரொம்ப அமைதியா இருந்தது. கருபூதங்களைப் போல அடர்ந்த மரங்கள் தென்பட்டன. 4 பேரும் படகை கரையோரமா இழுத்து அதை உட்கடலுக்குள் நகர்ந்து விடாம இருக்கிறதுக்காக மரத்துடன் இறுக்கி கயிறால கட்டிட்டு 4 பேரும் தீவுக்குள்ள போறாங்க. தீவில் கொள்ளைக்காரர்கள் யாரும் தங்கியிருப்பதற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. தீவோரமாக நிறுத்தியிருந்த மரக்கலங்களில் எந்த மரக்கலத்துல கொள்ளைக்காரர்கள் தலைவனாகிய ஆந்தைக்கண்ணன் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் இருந்தது அவனுக்கு. முதலில் அது எவ்வளவு சுலபமான காரியமும் இல்லை. நேரம் செல்ல செல்ல கவலையும் அதிகமா இருந்தது. இறுதியில் குமரனே தனக்குள் ஒரு முடிவு செய்து அதை தன் நண்பர்களிடம் சொல்றான். நண்பர்களே, நீங்க எல்லாருமே இங்கேயே இருக்கணும். நான் திரும்பி வர கண்டிப்பா நீங்க இங்கிருந்து அசையக்கூடாது. நான் திரும்புவதற்கு சிறிது தாமதமானால் நீங்களாகவே எனக்கு ஏதேனும் அபாயம் என்று கற்பனை செய்து கொள்ளவும் வேண்டியதில்லை. படகை மட்டும் நான் கொண்டு செல்வேன். அடையாளமாக நான் உங்களை இருக்கிற சொல்ற இடத்துலயே நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நான் திடீர்னு எந்த நேரத்துல வந்தாலும் நாம இங்கிருந்து கிளம்புறதுக்கு ஆயுதமா இருக்கணும். அப்படி நான் பார்க்கும்போது உங்களை தேடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவன் கூறியபடியே ஆயுதமாய் இருக்க அவங்களும் இணங்குறாங்க. குமரன் படகில் புறப்படுறான். அந்த கொள்ளை மரக்கலங்களுக்கு இடையே செல்வது ரொம்பவும் கடினமா இருந்தது. சில மரக்கலங்கள்ல உருவிய வாளுடனும் கடம்பர்கள் காவலுக்கு நின்றார்கள். இன்னும் சில மரக்கலங்கள் அமைதியாகவே இருந்தன. தான் அந்த நிலையில் அப்போது எவ்வளவு பெரிய அபாயமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கோம் என்பதை குமரன் ஒவ்வொரு கணமும் உணர்ந்தான். கொள்ளைக்காரர்களோட மரக்கலங்களுக்கு இடையே தான் படகில் செல்வதை அவங்கள யாராவது பார்த்து விட்டால் என்ன ஆகும் என்பதை நினைக்க தொடங்கிய போதே அவனுடைய தேகம் எல்லாம் நடுங்கியது. படகு செலுத்தி செல்லும் போது கவனமாக செலுத்த வேண்டியதா படகு செலுத்தி செல்லும் போதும் ரொம்பவும் கவனமா செல்ல வேண்டியா இருந்தது. மிகுதியினால் வழி தெரியாமலோ இல்ல கவனக்குறைவாகவோ அந்த பெரும் மரக்கலங்களில் எங்கேயாவது தன் படகு இடித்து விட்டாலோ அல்லது மோதி விட்டாலோ அதனோட எழப்படும் ஓசை உடனே பாய்ந்தோடி ஒரு முரட்டு கடம்பர்களிடம் தான் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதையும் நன்கு உணர்ந்து தன் விழிப்போடு இருந்தான் குமரன். ஒன்றும் புரியாமல் புதிர் போல் இருந்த பல மரக்கலங்களின் பக்கங்களில் நுழைந்து திரும்பி பின் நன்கு அலங்கரிக்கப்பட்டதும் மற்றவற்றை காட்டிலும் மிக சிறப்பாக வேறுபட்டு தோற்றமளித்ததும் மிக பெரியதுமான ஒரு மரக்கலம் அங்க தெரிஞ்சது. அந்த உச்சியில கபாலமும் கொடுவாளுமாக பறந்த கடம்பர்களின் கொடூரமான கொடி மேல் தளத்தில் நாட்டிருந்த தீப்பந்த ஒளியில ரொம்ப மங்களா தெரிந்தது.
எல்லா மரக்கலங்களிலுமே கடம்பர்களின் கொடி பறந்தது என்றாலும் இந்த பெரிய மரக்கலத்தில் மிக பெரியதாகவும் அதிக உயரத்திலும் பறந்து கொண்டிருந்தது. தளத்தில் காவலர்களும் நின்று கொண்டிருந்தனர். குமரன் தனக்குள்ள ஒரு யோசனை சிந்திக்கிறான். சூழ்நிலைகளையும் தோற்றத்தையும் கொண்டு ஆராயம் எடுத்து, இதுதான் ஆந்தைக்கண்ணனோட மரக்கலமா இருக்க வேணும். இந்த மரக்கலத்தில் ஏறி பார்ப்பதற்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என் ஆருயிர் காதலி அமுதவல்லி எங்கே சிறைப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். மேலே என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நான் நினைத்தது கை கூடும், இப்படியெல்லாம் எண்ணியபடியே அந்த பெரிய மரக்கலத்தில் 4 பக்கத்து சூழல்களையும் கவனிப்பதற்காக வலம் வருவது போல படகுல ஒரு முறை சுற்றி வரான். மரக்கலத்தின் ஒரு பகுதியில் வலிமையான கயிறு ஏணி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்துச்சு. கடற்பரப்பிலிருந்து மரக்கலத்தின் மேல் தளத்திற்கு ஏறி செல்வதற்கு அதுதான் ஒரே வழி என்பதை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அப்படி கயிற்றேறி அந்த வழியாக ஏறி செல்வதற்கு முன் மற்ற மரக்கலங்களில் காவலுக்காக நிற்கிறவங்க கண்ணு முன்னாடி நாம் தெரிஞ்சோன்னா நம்ம கதி என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருந்தது. நல்ல வேளையாக கயிற்றேணி தொங்கிய பகுதிக்கு யாருமே அந்த பக்கம் இல்லை. தீப்பந்தங்களோடு காவலுக்கு நின்ற வீரர்கள் அப்போதுதான் பந்தங்களை அவித்துவிட்டு உறங்க போயிருக்காங்க. அதே தவிர மற்ற மரக்கலங்களுக்கு காட்சி தெரியாதபடி ஆந்தைக்கண்ணனின் களமே மறைத்துவிடும். ஏன்னா அவ்வளவு பெரியதாக இருந்தது. இருந்த சிறு படகை ஆந்தைக்கண்ணனின் மரக்கலத்தோடு பிணைத்து விட்டு அந்த கயிற்றிய நிலை ஏறுவதற்கு தொடங்கினான் குமரன். காற்றினால் ஒரு தொல்லை ஏற்பட்டது. என்னன்னா, அவன் மரக்கலத்தோடு பிணைத்த படகு காற்றில் அந்த மரக்கலத்தோடு உராய தொடங்கினா அதனால ஏற்படுற ஓசை கேட்டு யாராவது அதை கவனிக்க நேரிட்ட என்ன ஆகும்னு யோசிக்கலாம். ஆனால் கடல் அலைகளின் ஓசையில் அந்த ஓசை அந்த அளவுக்கு பெரிதாக ஒன்றும் கேட்காது. அல்லது அப்படி ஒரு சப்தம் பல மரக்கலங்கள் அங்கே பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததுனால கடல் பகுதியில் இயல்பாகவே இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்களும் நம்புறாங்களோ என்னமோ, குமரனுக்கு எந்த ஒரு அபாயமும் ஏற்படலை. கயிற்றேனில் அடிக்கடி ஏறி பழக்கமே இல்லாத காரணத்தினால அவனால் ரொம்ப வேகமாக ஏற முடியல. அந்த மனநிலையில் இருந்த பதற்றமும் பழக்கமே இல்லாத கயிற்றேனில் ஏற காரியம் சேர்ந்து குமரனை விரைவாக இயங்க முடியாமல் செய்தது. இருந்தாலும் சுழல்தலுமான நிலையில் கயிற்றேனியை தாங்கி மெல்ல மெல்ல மேலேறிய வேளையில் மேலே கப்பலின் மரச்சட்டங்கள் ஆகிய தளத்தில் யாரோ நடந்து செல்ற காலடி ஓசை கேட்கவே அந்த கயிற்று ஏணி பக்கவாட்டில் அப்படியே ஒட்டி கொள்ள வேண்டியதாயிற்று. நீண்ட நேரம் முயன்று மேல்தளத்தை அடைந்தான் குமரன். மேல்தளத்திலிருந்து படிகளில் இறங்கி உள்ளே மரக்கலத்தின் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் அந்த படி இறங்குகிற வழியிலே கூட வாளுடன் கடமன் ஒருவன் அமர்ந்துட்டு இருந்தான். அவன் கண்ணாயிருக்கிற வரை குமரன் நம்பி அங்கே காத்திருக்க வேண்டியதா இருந்தது. படிகளில் இறங்கும் போது யாராவது எதிரே வந்தால் என்ன செய்வது? இப்படியெல்லாம் சிந்திக்க நேரமோ வாய்ப்போ இல்லை. மரக்கலத்தில் உட்பக்கத்தில் ஒவ்வொரு தடுப்பாக தடுக்கப்பட்டிருந்த அறைகளில் எதலாவது கொடுங்கல்லூர் ரத்தினமணிகரின் மகளும் ஆருயிர் காதலியுமான அமுதவல்லி சிறை வைக்கப்பட்டிருப்பாளா என்று கண்டுபிடிப்பதே அவனுடைய முதன்மை நோக்கமாய் அடி இறங்கியதும் முதற்பூடத்தில் பூதம் படுத்து உறங்குவது போல் பெருங்குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த ஆந்தைக்கண்ணன். அந்த மாமிச மலையின் அருகே மது குடங்களும் கவிழ்ந்து கிடந்தன. விகாரமான கால் பரப்பி வீழ்ந்து கிடக்கும் அந்த கொள்ளையர் தலைவனை பார்ப்பதற்கே ரொம்பவும் பயமாகவும் ரொம்பவும் அருவறுப்பாகவும் இருந்தது. கொள்ளையடிக்கிற பொருள் எல்லாம் பொண்ணு மணி முத்து இதெல்லாமே பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கிற ஒரு பகுதியும் அது உள்ளே இருக்குது. குமரன் நம்பி பல நாள் முற்றுகைக்குரிய உணவுப் பொருள்களையும் ஏற்பாடுகள் எல்லாமே அந்த மரக்கலத்தில் இருப்பதை பார்த்து அவனால் பிரமிக்காமல் இருக்காமல் குமரன் நம்பி பல நாள் முற்றுகைக்குரிய உணவுப் பொருள்களையும் ஏற்பாடுகளையும் அந்த மரக்கலத்தில் இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் அமுதவல்லியை பற்றிய விவரம் எதுவுமே தெரியல. வேறு சில மரக்கலங்களிலும் அவன் ஏறி இறங்கி பார்த்தான். ஒரு பெரிய முற்றுகைக்கும் கொள்ளையிடலுக்கும் வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அந்த களங்களில் வந்திருக்கிறது வினாடிக்கு வினாடி உறுதி செய்யப்படுது. அவன் மனதில் ஆள் வலிமையும் ஆயுதங்களின் வலிமையும் கூட அவங்களுக்கு மிகுதியாக இருப்பதை அவன் அங்கே தெளிவாக கண்டு உணர்றான். ஒற்றறிவதற்காக ஏறி இறங்கிய மரக்கலம் ஒன்றில் காவலுக்கு இருந்த கொள்ளை வீரர்கள் இருவருடைய உரையாடல் அவனால் கேட்க முடிந்தது. இந்த முற்றுகையினால் நமக்கு பெரும் பயன் வரப்போகிறது. நல்ல வாய்ப்பு இது. சேரவேந்தர் செங்குட்டவர் வட திசையில் குயிலாலுவம் வரை படைத்தலைவர்களுடனும் சேர சைன்யத்தின் பெரும்பான்மையான வீரர்களுடனும் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். கொடுங்கல்லூரிலோ வஞ்சிமா நகரத்திலோ வீரர்கள் அதிகம் இல்லை.
இந்த 2 பெருநகரங்களிலும் உள்ள செல்வங்களை கொள்ளையிட இதைவிட பொன்னான சமயம் நம் தலைவருக்கு வாய்க்காது என்றான் முதற்கடமன். ஆம், நேற்றிரவு கூட நம்மவர்களில் சிலர் கடலில் இருந்து பொன்வானையாற்று முகதுவாரத்தின் வழியே கொடுங்கலூர் நிலையை ஒற்றறிவதற்காக சென்று வந்தார்களாமே. எப்படி இருக்கிறது நிலைமை என்று முதல்வனை கேட்டான் 2ஆம் கடமன். இந்த இடத்தில் குமரன் நம்பியின் புலன்கள் கூர்ந்து ஒன்றாகி அந்த பேச்சு உற்று கேட்டன. அப்படி பொன்வானை முகதுவாரத்தின் வழியே ஒற்றறிய சென்ற கடம்பர் குழுவினரால் தான் அமுதவல்லி சிறப்பட்டிருக்க வேண்டும் என்று அவனால் யூகிக்க முடிந்தது. உண்மையிலே அமுதவல்லி சிறப்பற்றிருக்கிறாளா அல்லது அது பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவோட அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.